கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அழகான வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 30வது அதிகாரத்துல 5வது வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏதோ 40 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லது ரொம்ப முன்னாடி மாதிரி ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தா போதும், நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்குள்ள காலம் கிடையாது. இந்த வசனத்தின்படி நாம் இந்த காலத்துல தேவனை அண்டிக் கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம ரொம்ப பாதுகாக்க முடியாது. இந்த வசனத்தை சொல்லியிருக்கு, தம்மை அண்டிக் கொண்டு வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடயமா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். கேடயம்னா பாதுகாப்பா ஆண்டவர் இருக்கிறாரு. இன்னைக்கு காலத்துல பாருங்க, நம்ம எப்பவுமே நம்ம ஆண்டவரை நம்ம பக்கத்துல வச்சிருக்கணும். அவர் நம்மளை விட்டு விலகி போயிடவும் கூடாது, நம்ம அவரை விட்டு விலகி போயிடவும் கூடாதுங்கிற அளவுக்கு நாம் அவரை நேசிக்கிறவர்களாய் வேதம் வாசித்து ஜெபித்து அவரை ஆராதித்து அவருடைய ஆலயத்துக்கு சென்று என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும், என்ன ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது அமர்ந்து, ஒரு நாளுக்கு 1 மணி நேரமாவது நாம் அமர்ந்து அவரை நம்ம பக்கத்திலே வைத்து கொண்டிருந்தோமானால், அவரை அண்டிக் கொண்டே இருந்தோமானால், வரக்கூடிய பொல்லாத உலகத்துல காலத்துல நம்மளையும் நம்மளுடைய சந்ததியும் நம்மளோட உடனிருப்பவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.